ஸோ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எங்க வாழ்றோம்? பூமியில வாழ்றோம். ஐயோ திடீர்னு கரெக்டா பேசுறானே. அட லூசு பங்கே. நம்ம எல்லாரும் சொசைட்டில வாழ்றோம். ஸோ இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த டாபிக்கை பத்தி நான் பேசுறதுக்கான காரணத்தையுமே அந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரொம்ப பேசி இம்சை பண்ணாம இன்ட்ரோ வரை கிடலாமா? ஆல்ரைட், இங்கேருந்து வீடியோ கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். எனக்கு ஃபன்னி வீடியோ தான் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமே யூனிட்டி அண்ட் கரெக்ஷன் தான் இல்லையா? ஆனால் இங்கே அது அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புரியலையே. அதாவது இருக்கு, ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஒருத்தர் பண்ணுற விஷயம் தப்பாக இருக்குது இல்லைன்னா தனிப்பட்ட விதமாக அது எனக்கு பிடிக்கலன்னா நான் டைரெக்டாக போய் பேசி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது அந்த பர்சன் கிட்ட தானோ தவிர அதை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் புரணி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் என்னோட பார்வைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்றவங்க பார்வைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் மேலே எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒப்பீனியனை நான் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொட்டுறது எவ்வளவு வேர்ஸ்ட் அண்ட் செல்ஃபிஷ் பிஹேவியர்னு யோசிச்சு பாருங்க. இதனால அந்த பர்சன் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிற நல்ல ஒப்பீனியன் வேஸ்ட் ஆகுது அண்ட் எதுவுமே பண்ணாமல் அவங்க ஹேட்ரேட் சுமந்துட்டு சுத்தணும். பட் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் அதைத்தான் பண்ணுறாங்க. அண்ட் இதையே ஃபன்னுக்கு பண்ணுறோன்னு சொல்லி பண்ணினா அதுக்கு பேர் கலாய்க்கிறது, அதுவே கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கு பேர் ப்ரொஃபானிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாய்க்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நான் பெருசாக தப்பு சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருத்தர் ஹர்ட் ஆகாத விதத்தில் கலாய்க்கிறதுங்கிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமைச்சுக்க உதவி செய்யும். ஆனால் எங்கே இதை நான் தப்பாக பார்க்குறேன்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற விதமாக கேலி கிண்டல் பண்ணுறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்களுடைய கேஸ்ட்டை வச்சு, அவங்களோட ரிலீஜனை வச்சு, அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை வச்சு கேலி பண்ணுறது. அண்ட் முக்கியமாக பாடி ஷேமிங் பண்ணுறது. ஒருத்தரோட உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது அவங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுங்கிறத பற்றி காமெடி ஆக்ட்ரஸ் தீபா ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க. இல்லை காலையில இருந்து சிரிக்க வச்சுட்டு இப்போ போகிற நேரத்தில் அழ வச்சுட்டு பற்றியலா இல்லம்மா, இது ஒரு நகைச்சுவை தானே. நீங்க எப்படி சொல்வீங்க? நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் சிரிச்சிருந்திருக்கேனே. என்னுடைய உருவத்தை வச்சு நீங்க கிண்டல் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல. இல்லம்மா, சும்மா பண்ணுக்காக தான். தம்பி நீ பேசாத தம்பி. அதாவது உங்களுக்குலாம் அது தெரியாதுமா. நாங்க ஒல்லியா இருந்த பிள்ளைகள் தான். இப்ப எப்படி இப்படி குண்டானோன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப நீ அசால்ட்டா காமெடி அடிக்கிற. எங்க உடம்பு இதெல்லாம் செதைச்சு 2 உசுரை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு வம்சத்தை கொடுத்த தாய் வடிவத்தை பார்த்து நீ எப்படி கிண்டல் அடிப்பா? உனக்கு தப்பா தெரியலையா? இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாவளா இல்லையா? நான் இப்ப வீட்டுக்கு போகும்போது 2 ஜீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எங்க அம்மா வருவாளான்னு. நீ கொண்டு போய் கிளியோபட்ராவை நிறுத்து, ஐஸ்வர்யா ராயை நிறுத்து, எம்மான்னு கட்டி பிடிப்பானா? அவனுக்கு நான் தான் அழகி. இதுக்கு மேல இதை பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் தெரியாம அவங்கள கேலி பண்றது எந்த அளவுக்கு ரெக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட், ப்ரொஃபானிட்டி. கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் தப்பான்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சில விஷயங்களை நல்லதா கெட்டதான்னு பிரித்து பார்க்குறதுக்கு மனுஷங்களுக்கு பகுத்தறிவு தேவைப்படும். ஆனால் சில விஷயங்களெல்லாம் கெட்டது தான்னு பச்சையாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் கெட்ட வார்த்தை. ஏன்னா பேர்லேயே இருக்குது, அது கெட்ட வார்த்தை. அண்ட் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வித் மை ஓன் வாய்ஸ் ஓவர். அண்ட் என்னோட சேனலுக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸை நான் எதிர்பார்க்குறேங்கிறதுக்கான வீடியோ தான் இது. என்னோட வீடியோவை பற்றி உங்களுக்கு இருக்கிற அலிகேஷன்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஆனால் கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறதோ, மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறதோ, அண்ட் வேறு யாராவது யூடியூபர்ஸை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறதோ பண்ண வேணாம். இந்த விஷயம்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பான்னு சொல்கிறவங்க தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி எதிர்பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ரிஷி சைனிங் ஆஃப்.